நம்ம வீட்டுக்கு பிள்ளையாரப்பா வந்திருக்காரு, வந்து பாரு. வாமா. வா வினோ, வந்துட்டா. பாத்தியாமா எப்படி இருக்காரு நம்ம பிள்ளையாரு? சூப்பரா இருக்கு. நல்ல லட்சணமா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கிறார்ல. நான் தான் பாட்டி செலக்ட் பண்ணேன். நீ யாரு? என் தங்கமாச்சே. சரிம்மா, இவருக்கு பலகாரம் எல்லாம் பண்ணிட்டியா? எல்லாமே தயாரா இருக்கு. அப்ப பூஜைக்கு ரெடி பண்ணுமா, சந்தோஷமா கொண்டாடலாம். பண்ணிட்டா போச்சு. என்ன வாசன் இந்த பக்கத்துல இருந்து வரத பார்த்தா பக்கத்து வீட்ல இருந்து வர மாதிரி தெரியலையே. அப்போ நம்ம புருஷன் சொன்ன மாதிரி நம்ம வீட்ல இருந்து தான் வருது. ரம்யா அண்ணி, உள்ள பூஜைக்கு வாங்கின பொருள்லாம் எடுத்துட்டு வரியா? சரிங்க அண்ணி. என்ன பலகார வாசனை எல்லாம் வருது? ஆமா, என்ன நடக்குதுங்க? ஆமா, இது என்ன கையில? ஏன் பார்த்தா உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? இல்ல இதுக்கு முன்னாடி நீ பிள்ளையார பார்த்ததே இல்லையா? அது தெரியுது. அவர் எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு? ஏன் இங்க வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? சட்டம்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா சம்பிரதாயம் ஒண்ணு இருக்கு. ஏத்த எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் விளங்கவே விளங்காதா? வீட்டுக்கு மூத்தவர் போய் முழுசா இன்னும் 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள எதுக்கு உங்களுக்கு இந்த கொண்டாட்டம்லாம்? கொஞ்சம் அமைதியா தான் இருந்தா என்னவா? பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க உங்களை? அது இது எப்படி இருக்கணும்னு ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. 6 மாசத்துக்கு எதுவும் பண்ண கூடாதுன்னு எந்த விஷயமும் தெரியாதவங்களா நீங்க? சொல்ல போனா இந்த வருஷம் தீபாவளியோ பொங்கலோ இல்ல, அடுத்த வருஷம் சாமிக்கு படைச்சிட்டு தான் நீங்க இது எல்லாத்தையும் பண்ணணும். அது புரியாம பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் காரி தான் துப்புவாங்க. ஏய், என்னடி விட்டா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற? ஏண்டி சாமி கும்பிடும் போது ஏன் இப்படி அழிச்சாட்டியமா பேசிக்கிட்டு இருக்கிற? குழந்தைங்க ஏதோ ஆசையா வாங்கி கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க, இதுல என்ன நீ குத்தம் கண்டுபிடிச்சிட்ட? குழந்தைங்க விவரம் இல்லாம என்னத்தை கேட்டாலும் நீங்க பண்ணிடுவீங்களா? பெரியவங்க நாம தான் அது இதுன்னு பக்குவமா எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு இப்படி புத்தி கெட்டத்தனமா பண்ணா எப்படி அர்த்தமாகும்? கனகா, பேசி முடிச்சிட்டியா? பசங்க எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? இப்ப பாரு, நீ பேசினதுல அவங்க முகம் எப்படி சுருங்கி போச்சுன்னு. இப்படி எல்லாம் பேசாத கனகா. ஒரு விஷயம் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, பிள்ளைங்க சந்தோஷத்துக்காக பண்ற எந்த விஷயமும் தப்பு கிடையாது. சாமி எல்லாம் கோச்சுக்காது, சந்தோஷம் தான் படும். ஆமா, உங்களுக்கு எதுவுமே தப்பாவே படாது. ஆனா என்னாலலாம் இது கண்டும் காணாம இருக்க முடியாது. நாளைக்கு நம்ம குடும்பத்து மேல ஒரு அவசூல் வந்துச்சுன்னா யாருக்கு அசிங்கம்? ஏய், கொண்ட முதல்ல. பண்டிகை கொண்டாடுறாங்க விவரம் இல்லாம. வீட்டுல அவிச்சு வச்ச கொழக்கட்டை எல்லாம் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க, நான் எங்க வீட்டுல போய் கொண்டாடிக்கிறேன். ஏய், என்னம்மா, நான் எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்த பிள்ளையார சித்தி பிடுங்கிட்டு போறாங்க, நீ பாத்துட்டே இருக்க. எனக்கு பிள்ளையார் வேணுமா? ஏன் தான் இவ இப்படி பண்றாளோ தெரியல. சொந்தத்துக்குள்ள பகச்சிக்க கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா போறா. பாவம், கொண்டாடலாம் நினைச்ச பசங்க முகமே வாடி போச்சு. என்னம்மா அமைதியாவே இருக்க? பசங்களா, யாரு என்ன சொன்னாலும் நாம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம். எப்படிமா? அதான் சித்தி வாங்கிட்டு போயிட்டாங்களே. வா, நம்ம மேல போய் சண்டை போட்டு வாங்கிட்டு வரலாம். வா, இன்னைக்கு நல்ல நாள், யார்கிட்டயும் சண்டை போடக்கூடாது. அப்ப காசு கூட, நான் வேற வாங்கிட்டு வரேன்.
வேற எல்லாம் வாங்க கூடாது மதி. நம்ம வாசல் தாண்டி பிள்ளையாரிங்க வந்துட்டாருல, எங்கேயும் போக மாட்டாரு. அவரை நம்ம எப்படியாவது திரும்ப வர வைப்போம். எப்படிம்மா திரும்ப வருவாரா? உங்களுக்காக, உங்க 2 பேரோட சந்தோஷத்துக்காக கண்டிப்பா வருவாரு. அம்மா வர வைப்பேன். கனகா, என்ன அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்ட? இத பாருங்க, நான் ஒன்னும் கடையில எல்லாம் போய் வாங்கிட்டு வரல. கீழே உங்க நொன்னிக்காரி என் பேச்ச கேட்காம பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தா. பசங்களும் ஆர்வத்துல போய் சிலையை வாங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் தப்புன்னு சத்தம் போட்டுட்டு சிலையை தூக்கிட்டு வந்துட்டேன். ஏண்டி, சின்ன பசங்கிட்ட இருந்து புடிங்கிட்டு வந்திருக்கியே, அவங்க எவ்வளவு ஆசையா அதை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. பாவண்டி அவங்க. இத பாருங்க, ஒரு விஷயத்த பண்ண கூடாதுன்னு சொன்னா பண்ண கூடாதுதான். அத கொஞ்சம் கூட மதிக்காம இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? சரி, அதெல்லாம் விடு. அப்போ அப்பவே வந்த வாசனை எல்லாம் நம்ம வீட்ல இருந்தா வந்ததா? என் நாக்கு வேணா பொய் சொல்லும், ஆனா மூக்கு பொய்யே சொல்லாது. வா போலாம். எங்க? ஏன்? சும்மா நான் இங்க வயிற்றுச்சல்ல இருக்கேன், நீ நல்லா வயிற்றுக்கு கொட்டிக்கலான்னு போறியா? நான் அவ்ளோ சொல்லியும் கேட்காம கீழே ஆடிட்டு இருக்காங்க, நீ அதுக்கு போய் சலங்கை கட்டி விட போறியா? அது எப்படிங்க? நான் ஒரு விஷயத்த பண்ண கூடாதுன்னு சொன்னா அத பண்றதுலதான் உன் அண்ணி உறுதியா இருக்கா. நான் என்ன வேணும்னு இதெல்லாம் பண்றேன்? இதெல்லாம் சம்பிரதாயம், அதெல்லாம் மதிக்கணும். ஏற்கனவே இந்த குடும்பம் விளங்காம இருக்கு, இதுல இப்படி குத்தம் குறையா பண்ணா எப்படிதான் இருக்கிறது? அதான் நல்லா கேட்டு விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ அடங்கி ஒடங்கி இருப்பாங்க. இதுங்களெல்லாம் இப்படிதான் வச்சிருக்கணும், இல்லன்னா என்னமா ஆட்டம் ஆடுவாங்க. சரி, இந்தாங்க பிடிங்க. சாமி முன்னாடி வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. நான் பூஜைக்கு வேண்டிய சாமான்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன். பிள்ளையாரே, சுண்டலும் கொழுக்கட்டையும் இல்லாம பூஜையா? பிள்ளையாரே, நீங்க மட்டும் இங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ உங்களையும் பட்டினி போட்டுருவா. நான் உனக்கு உயிர் கொடுக்கறேன்.